Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது biomolecules பார்க்க போறோம். Biomoleculesல disaccharides அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது முக்கியமா அப்படின்னு கேட்டா முக்கியம்தான். ஸோ மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து இந்த பார்ட் அல்லது 1 மார்க்ல வந்து இந்த டைசாக்ரைட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால டைசாக்ரைட்ஸ் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்புறம் என்னென்ன டைசாக்ரைட்ஸ் நம்மளுக்கு சாப்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த டைசாக்ரைட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைசாக்ரைட்ஸ்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா தெரியணும். டைசாக்ரைட்ஸ் ஸோ எந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 2 மோனோசாக்ரைட்ஸை கொடுக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம டைசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம டிஃபைன் பண்றோம். நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க வாட் இஸ் அ டைசாக்ரைட்னு கேட்குறாங்கன்னா கார்போஹைட்ரேட் விச் ஆன் ஹைட்ரோலைசஸ் ப்ரொடியூசஸ் 2 monosaccharides ஆர் கால்ட் அஸ் டைசாக்ரைட்ஸ்னு எழுதும். அப்ப என்ன ஆகுது? டைசாக்ரைட் அப்படின்றது நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இது நம்மளுக்கு என்ன பண்ணும்? 2 மோனோசாக்ரைட்ஸை கொடுக்கும். So disaccharides are those carbohydrates which on hydrolysis produces 2 monosaccharides. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுக்ரோஸ் எடுத்துக்கிறோம். ஸோ சுக்ரோஸ் நம்மளுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு கார்போஹைட்ரேட். ஏன்னா குளுக்கோஸ்னுடைய ப்ரிப்ரேஷன், ஃப்ரக்டோஸ்னுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து சுக்ரோஸ் பார்த்துருக்கோம். ஸோ சுக்ரோஸை நம்ம வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் ஆசிட் அல்லது ஆல்கஹாலிக் சல்ஃபியூரிக் ஆசிட் பிரசன்ஸ்ல இதை நம்ம பாயில் பண்ணும்பொழுது திஸ் அண்டர்கோஸ் ஹைட்ரோலைசிஸ் ப்ரொடியூசிங் glucose and fructose. So glucose we know it is a monosaccharide. Similarly fructose is also a monosaccharide. So sucrose நம்ம hydrolyze பண்ணும்போது it gives or produces 2 monosaccharides. One is glucose and the other one is fructose. So இப்படிதான் சிம்பிளா நம்ம disaccharides வந்து define பண்ணணும். So எப்படி நம்ம வந்து define பண்ண போறோம்? Carbohydrates which on hydrolysis produces 2 monosaccharides. Or otherwise நம்ம எப்படி சொல்லலாம்? Disaccharides are those substances which on hydrolysis produces 2 monosaccharides. நீங்க எப்படி எழுதினாலும் கரெக்ட். எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னா சுக்ரோஸ் நீங்க எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மோனோசாக்ரைட்ஸ் எப்படி வந்து டைசாக்ரைடா கன்வெர்ட் ஆகுது? 2 தனித்தனி மோனோசாக்ரைட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டைசாக்ரைடா மாறும் பொழுது எப்படி மாறுது? 2 மோனோசாக்ரைட்ஸ்க்கு நடுவுல என்ன லிங்கேஜ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ 2 மோனோசாக்ரைட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 மோனோசாக்ரைடுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய லிங்கேஜுக்கு பேரு ஆக்சைடு லிங்கேஜ்னு பேர். ஸோ இப்போ ஆக்சைடு லிங்கேஜ்னா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் மோனோசாக்ரைட் செகண்ட் மோனோசாக்ரைடோட கம்பைன் ஆகும் பொழுது ரெண்டும் சேரும் பொழுது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகும்போது ஃபர்ஸ்ட் மோனோசாக்ரைடும் செகண்ட் மோனோசாக்ரைடும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மூலமா கம்பைன் ஆகும். இந்த லிங்கேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆக்சைடு லிங்கேஜ்னு சொல்லலாம் அல்லது கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கிளைகோசிடிக் லிங்கேஜ்ன்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான் நம்மளுக்கு 2 மோனோசாக்ரைடை ஒன்னா கம்பைன் பண்றது. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும்? when 2 monosaccharides combine together it loses a water molecule and they are combined through an oxygen atom which is called an oxide linkage or glycosidic linkage அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லிங்கேஜை பொறுத்து இந்த லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது? எந்த 2 கார்பன் இப்போ ஃபர்ஸ்ட் மோனோஹைட்ரைடு செகண்ட் மோனோஹைட்ரைடுக்கு நடுவுல எந்த கார்பன்ல இருந்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுதுன்றத பொறுத்து இதை நம்ம 2 விதமா பிரிக்கலாம். இந்த டைசாக்ரைடே நம்ம 2ஆ பார்க்கலாம். ஒன்னு வந்து ரெடியூசிங் சுகர்னு பார்க்கலாம், இன்னொன்னு வந்து நான் ரெடியூசிங் சுகர்னு பார்க்கலாம். So reducing sugar அப்படின்றது those sugars which have free aldehydic group or ketonic group. So aldehydic group or ketonic group ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா they will reduce tolerance and Fehling solution. So they reduce tolerance and Fehling solution.
சரி, non-reducing அப்படின்றது they will not have free, do not have free aldehydic or ketonic group. So they will not reduce. So aldehyde குரூப்போ கீட்டோனிக் குரூப்போ ஃப்ரீயா இல்லை அப்படின்னா அதால டாலன்ஸையும் ஃபெல்லிங்ஸையும் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தே வில் நாட் ரெடியூஸ் டாலன்ஸ் reagent and Fellings solution. ஸோ இது நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து கார்போஹைட்ரேட்னுடைய கிளாசிஃபிகேஷன்ல பார்த்துருப்போம், ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த லிங்கேஜ் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைசாக்ரைட் அப்படின்றது ரெடியூசிங்ல வருதா நான் ரெடியூசிங்ல வருதான்றத பார்க்க போறோம். ஸோ ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்றது போர்டு எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஸோ ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்றது தோஸ் சுகர்ஸ் விச் ஹேவ் ஃப்ரீ ஆல்டிஹைடிக் ஆர் கீட்டோனிக் குரூப், அதாவது பாண்டில் இன்வால்வ் ஆகாம ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா தட் வில் ரெடியூஸ் டாலன்ஸ் அண்ட் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஸோ இட் இஸ் செட் டு பி ரெடியூசிங் சுகர். நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்றது இந்த ஆல்டிஹைடிக் பார்ட்டோ அல்லது கீட்டோனிக் பார்ட்டோ இந்த பாண்டில், இந்த ஆக்சைடு லிங்கேஜில் இன்வால்வ் ஆயிருந்தது அப்படின்னா ஃப்ரீயா இருக்காது. அப்போ அது ஃப்ரீயா இல்லை அப்படின்னா அது டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபெல்லிங் சொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ணாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகர்ஸை நம்ம நான் ரெடியூசிங் சுகர்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர்னு கேட்குறாங்க. சுகர்ஸ் விச் டு நாட் ஹேவ் ஃப்ரீ ஆல்டிஹைடிக் ஆர் கீட்டோனிக் குரூப் and will not reduce tolerance reagent and Fellings solution are called as non-reducing sugar அப்படின்னு சொல்றோம். ஸோ இது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு டைசாக்ரைட்ஸ் பத்தி. ஸோ டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து தெரிய வேண்டியதெல்லாம் என்ன கண்டிப்பா தெரியணும், வாட் இஸ் அ டைசாக்ரைட்னு தெரியணும், டைசாக்ரைட்னா என்னன்னு தெரியணும், அதுல என்ன டைப் ஆஃப் லிங்கேஜ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும், கிளைகோசிடிக் லிங்கேஜ்னா என்னன்னு தெரியணும், ரெடியூசிங் சுகர்னா என்னன்னு தெரியணும், நான் ரெடியூசிங் சுகர்னா என்னன்னு தெரியும். ஸோ இதுல நம்ம 5 கொஸ்டின்ஸ் வந்து வெறும் இந்த டைசாக்ரைட்ஸ்னோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைசாக்ரைட்ஸ்ன்னு பார்க்குறோம்னா நம்மளுக்கு சாப்டர்ல 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று சுக்ரோஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று லாக்டோஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது மால்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ஒன்றா பார்க்கலாம். இது எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியம். என்ன நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியம்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வேணாலும் நம்மளுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்றதுக்கான அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுது, இந்த பேர்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரோஸ் போகலாம். ஸோ சுக்ரோஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபார்முலா C12H22O11. சரியா? இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், மேலே பார்த்துட்டோம். சுக்ரோஸ் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 2 விதமான மோனோசாக்ரைட்ஸ் கொடுக்கும். ஒன்று வந்து குளுக்கோஸ், இன்னொன்று வந்து ஃப்ரக்டோஸ். ஸோ இது ஹைட்ரோலைஸ் பண்றோம். நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இட் கிவ்ஸ் குளுக்கோஸ். ஸோ அதனுடைய ஃபார்முலாவும் C6H12O6 தான். ஃப்ரக்டோஸ்னுடைய ஃபார்முலாவும் C6H12O6 தான். ஸோ இது நம்மளுக்கு குளுக்கோஸ் அப்படின்றதுனுடைய கான்ஃபிகரேஷன் Dன்னு தெரியும். இட் இஸ் அ டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு தெரியும். சரியா? அதனால பிளஸ் குளுக்கோஸ். இங்க வரும்போது திஸ் இஸ் ஆல்சோ டீகான்ஃபிகரேட்டட் பார்ட் வித் லீவோ ரொட்டேஷன், அதனால மைனஸ் போட்டு ஃப்ரக்டோஸ். இப்போ நமக்கு பேசிக்கா இப்போ இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வந்து எப்படி லிங்க் ஆயிருக்கு, ஒரு கிளைகோசிடிக் லிங்கேஜ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து எந்த கார்பன்ல இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கா தெரியணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து போடுவோம். சரியா? ஒரு டைசாக்ரைடு இந்த சுக்ரோஸை வந்து போட்டோம் அப்படின்னா, அதாவது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுத்தையும் போட்டு ஆக்சைடு லிங்கேஜ் காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து சுக்ரோஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ குளுக்கோஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் அ பைரனோஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஃப்ரக்டோஸ் அப்படின்றது ஃபியூரனோஸ் ஃபார்ம்ல இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம வரையும் போது இந்த டயக்ராம் காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் எழுதுவோம். ஸோ
ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நாங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணுமா அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டது கிடையாது. ஆனால் அதில் இருக்க லிங்கேஜ் கேட்பாங்க, எந்த கார்பனுக்கும் எந்த கார்பனுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சுக்ரோஸ்லேருந்து என்ன நம்மளுக்கு மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குளுக்கோஸுக்கு ஸ்ட்ரக்சர் போடுவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னாவே நம்ம எழுதிடலாம். ஸோ ஆல்ஃபா அப்படின்னா மேலே வந்து ஹெச் இருக்கும், கீழே வந்து OH இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஹெச், எகெயின் இங்கே OH, அதுக்கப்புறம் இந்த இடத்துல OH, ஹெச், இங்கே வந்து ஹெச், OH, மேலே எப்போவுமே CH2OH தான், இந்த இடத்துல ஹெச். ஓகேவா? ஸோ நம்ம கார்பன் கவுண்ட் கொடுக்குறோம்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் அண்ட் சிக்ஸ்த் கார்பன். அடுத்தது நம்ம வந்து ஃப்ரக்டோஸ் போக போகிறோம். ஸோ ஃப்ரக்டோஸ் வந்து பீட்டா ஃப்ரக்டோஸ் இங்கே நம்ம வரைய போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ரக்டோஸுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த சைடு ரைட் சைடில் நம்ம இப்படி இந்த ஃபியூரனோ ஸ்ட்ரக்சர் காமிக்கிறோம் அப்படின்னா இப்படி காமிக்கிறோம்னா இந்த பக்கம் தான் ஃபர்ஸ்ட் கார்பன், ஃபர்ஸ்ட் கார்பன், இங்க செகண்ட் கார்பன் வரும், இதுல தேர்ட் கார்பன். இதை நம்ம மாத்தி எழுதுறோம். அதாவது இந்த சைடு இருக்கிறத நம்ம இந்த சைடு காமிச்சு எழுதுறோம். சரியா? சோ இது வந்து ஃபியூரனோஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து கார்பன் 1 இங்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணிருப்போம், இந்த சைடு வச்சு எழுதியிருப்போம். இப்போ நம்ம இங்க எழுதுறோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், இது வந்து பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ஸோ பீட்டா டி ஃப்ரக்டோஸ் அப்படின்னா நம்மளுக்கு OH எங்க வரும், இந்த இடத்துல வரும் OH. ஓகேவா? அதுக்கப்புறம் இது H, இது OH, இந்த பக்கம் OH, இது H. ஸோ H, CH2OH. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து இது கார்பன் 1 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் அண்ட் சிக்ஸ்த் கார்பன். சரியா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது வந்து குளுக்கோஸ் மோனோமர், இது வந்து ஃப்ரக்டோஸ் மோனோமர். இப்போ இது ரெண்டும் வந்து கம்பைன் ஆகுது அப்படின்னா இந்த C1 ஆஃப் ஆல்பா டி குளுக்கோஸும் இந்த இடத்துல வந்து C2 ஆஃப் பீட்டா டி குளுக்கோஸும் இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல், ஸோ நம்ம இந்த வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றோம். ஸோ வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த ஆக்சிஜன் இதோட கனெக்ட் ஆகும், இந்த கார்பனோட கனெக்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு கிளைகோசிடிக் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த பார்ட் ஆக்சிஜன், இந்த பார்ட். சரி, ஸோ இது இப்படி இருக்க போகுது. இந்த இடத்துல இது இப்படி இருக்க போகுது. சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல C1 கார்பனும் C2 கார்பனும் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. அப்போ கிளைகோசிடிக் லிங்கேஜ் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் C1 ஆஃப் ஆல்பா டி குளுக்கோஸ் and C2 ஆஃப் பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல லிங்க் ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஆல்பா டி குளுக்கோஸினுடைய ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் பீட்டா டி ஃப்ரக்டோஸினுடைய செகண்ட் கார்பனுக்கும் நடுவுல லிங்க் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கா அப்படின்னா நமக்கு குளுக்கோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல தான் CHO பார்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரெடியூசிங் பார்ட். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கார்பன்ல C டபுள் பாண்ட், அதாவது கீட்டோனிக் குரூப் இருக்கும், அதுதான் ரெடியூசிங் பார்ட். அப்போ நம்மளுக்கு இந்த சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் குளுக்கோஸும் செகண்ட் கார்பன் ஆஃப் ஃப்ரக்டோஸும் தான் என்ன ஆகுது, ஆக்சைடு லிங்கேஜ்ல உருவாகிறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரீ
ஆல்டிஹைடிக் குரூப்போ அல்லது வந்து கீட்டோனிக் குரூப்போ இல்ல. அதாவது நம்மளுக்கு ரெடியூசிங் பார்ட் வந்து இங்க ஃப்ரீயா இல்லாததுனால இந்த சுக்ரோஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இட் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகரா மாறுது. ஏன்னா ஃப்ரீ பார்ட் இங்க எதுவுமே இல்ல. குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கார்பன் 1ல தான் CH அப்ப அதுதான் வந்து ரெடியூசிங் பார்ட். அது இங்க ஃப்ரீயா இல்ல. அதுல இருக்கிறது என்ன ஆயிடுது இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன்ல போயிடுது. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் கார்பன் தான் வந்து நம்மளுக்கு ரெடியூசிங் பார்ட். அதுல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய OH பார்ட் தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சைடு லிங்கேஜுக்கு போறதுனால இங்க ஃப்ரீ CHOO கீட்டோனிக் குரூப்போ இல்ல. ஸோ இந்த இடத்துல நோ aldehydic or ketonic group. They are all involved in bonding. No free aldehydic or ketonic group. Therefore, they do not reduce Tollens reagent and Fehling solution. So they are non-reducing sugars. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரெடியூசிங் சுகருக்கு நம்மளுக்கு வந்து சுக்ரோஸ் வந்து இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த சுக்ரோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் இந்த C1 ஆஃப் ஆல்ஃபா டி அண்ட் C2 ஆஃப் பீட்டா டி ஃப்ரீ ஆல்டிஹைடிக் கீட்டோனிக் குரூப் இல்லாததுனால இது டாலன்ஸ் ஃபெல்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணாது. அதனால இது நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்தது இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரோஸ் வந்து இட் இஸ் அ டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. இந்த இடத்துல குளுக்கோஸ் நமக்கு தெரியும் இட் இஸ் அ டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஆனா ஃப்ரக்டோஸ் அப்படின்றது இட் இஸ் லீவோ ரொட்டேட்டரி. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது டெக்ஸ்ட்ரோவினுடைய ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா +52.5 டிகிரிஸ். ஆனா லீவோவினுடைய ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா -92.4 டிகிரிஸ். ஸோ அப்ப டெக்ஸ்ட்ரோவை கம்பேர் பண்ணும்போது லீவோ ரொட்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால ஹோலா பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு லீவோ ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ லீவோ ரொட்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு லீவோ ப்ராடக்ட். அப்போ இங்க என்ன ஆகுது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சுக்ரோஸ் வந்து டெக்ஸ்ட்ரோல ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு லீவோல முடியறதுனால இந்த இடத்துல சேஞ்ச் இன் சைன் இருக்கிறதுனால இதை நம்ம இன்வர்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் அதாவது இட் இஸ் செட் டு பி இன்வர்ட் சுகர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டேர்ம் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சரியா? ஸோ இன்வர்ட் சுகர் அப்படின்றது நம்மளுக்கு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா லீவோ ரொட்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால ப்ராடக்ட் இஸ் அ லீவோ ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சின்ஸ் சுக்ரோஸ் இஸ் அ டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ப்ராடக்ட் த டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன் த ப்ராடக்ட் அப்டைன்ட் as is levo product. So sign வந்து it changes from dextro to levo. Plus to minus a sign change ஆகிறதுனால ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ப்ராடக்டை வி கால் இட் ஆஸ் அன் இன்வர்ட் சுகர்னு நம்ம சொல்றோம். ஸோ சுக்ரோஸ்க்கு வந்து இவ்வளவும் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சுக்ரோஸ் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குது? ஸோ ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி ஃப்ரக்டோஸும் கொடுக்குது. ஸோ லிங்கேஜ் எதுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியணும். குளுக்கோஸினுடைய C1க்கும் ஃப்ரக்டோஸினுடைய C2க்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ அ நான் ரெடியூசிங் சுகர்னு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னு நம்மளுக்கு தெரியணும் பிகாஸ் ஆல்டிஹைடிக் கீட்டோனிக் குரூப் ஆர் இன்வால்வ் இன் ஆக்சைடு லிங்கேஜ். No free aldehydic and ketone, so they do not reduce tolerance and reduce Fehling solution. That is why they are called as non-reducing sugar னு தெரியணும். So அதே மாதிரி sucrose is a dextrorotatory, whereas the monomers obtained are glucose with dextrorotatory and fructose is levorotatory. Since levorotation is more when compared to dextro, the whole product is considered as a levo product. So the sign changes from positive to negative, that is from dextro to levo. It is said to be an invert sugar. So இவ்ளோ நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மால்டோஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ மால்டோஸ் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ அ டைசாக்கரைடு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது மால்டோஸ் ஆன் ஹைட்ரோலைசிஸ் நம்மளுக்கு 2 மோனோசாக்கரைடு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டுமே குளுக்கோஸ் தான் கொடுக்குது. ஸோ குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் நமக்கு கிடைக்கும்.
ஸோ நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ்ல நம்ம 2 விதமான குளுக்கோஸ் பார்க்குறோம். ஒண்ணு ஆல்ஃபா குளுக்கோஸ் பார்க்குறோம். இன்னொன்னு பீட்டா குளுக்கோஸ் பார்க்குறோம். ஸோ மால்டோஸ நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது 2 இடத்துலயுமே நம்மளுக்கு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் தான். 2 மோனோசாக்கரைடுமே ஆல்ஃபா டி குளுக்கோஸ் தான் கிடைக்கும். ஸோ இத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம ஆஸ் யூசுவல் வந்து இதனுடைய லிங்கேஜ் எங்கன்னு பார்க்கணும். இது ரெடியூசிங்கா, நான் ரெடியூசிங்ல வருதா? 2 குளுக்கோஸுமே நம்மளுக்கு வந்து பைரனோஸ் ஃபார்ம் தான். ஸோ பைரனோஸ் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதுவோம்? 6 மெம்பர்டு ரிங். கரெக்ட்டா? ஸோ அப்போ இங்க வந்து ஆல்ஃபா H, OH, H, OH, OH, H, H, OH. ஸோ இந்த இடத்துல ஆஸ் யூசுவல் CH2OH, H. இது வந்து ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆல்ஃபா டி குளுக்கோஸ் போடும். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் கார்பன் வரப்போகுது. ஸோ H, OH, H, OH, OH, H, இந்த இடத்துல H, OH, இங்க as usual CH2OH, H. சரி, இதுவும் வந்து ஆல்ஃபா டி குளுக்கோஸ். சரி, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்னு எடுத்துக்கலாம். இது செகண்ட் குளுக்கோஸ்னு எடுத்துக்கலாம். கார்பன் கவுண்ட் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், 5 and 6. இங்க வரும்போது 1, 2, 3, 4, 5 and 6. இப்போ இந்த 2 மோனோசாக்கரைடும் ஒன்னா கம்பைன் ஆகும்போது ஒரு வாட்டர் மாலிக்யூல் என்ன ஆகும்? எலிமினேட் ஆகி நமக்கு ஒரு ஆக்சைடு லிங்க் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய C1ம் செகண்ட் குளுக்கோஸினுடைய C4ம் தான் இன்ட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த கார்பனும் இந்த கார்பனும் இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது ஒரு வாட்டர் மாலிக்யூல் என்ன ஆகுது? ரிமூவ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஆக்சைடு லிங்கேஜ் எதுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகும்? C1க்கும் C4க்கும் நடுவுல ஆக்சைடு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம அதை எழுதுவோம். ஸோ நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் காமிக்கல, வெறும் லிங்கேஜ் மட்டும் காமிக்க போறேன். கீழே காமிக்கிறேன் நான். இது ஒரு குளுக்கோஸ், இது இன்னொரு குளுக்கோஸ். சரியா? ஸோ இது வந்து கார்பன் 1 ஆஃப் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ், இது கார்பன் 4 ஆஃப் செகண்ட் குளுக்கோஸ். இப்போ இந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் போன உடனே லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டா என்ன எழுதணும்? C1 ஆஃப் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ். சரியா? is linked with the C4 of second glucose. சரியா? ஸோ கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து கார்பன் 1 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் வித் கார்பன் 4 ஆஃப் செகண்ட் ஆல்ஃபா டி குளுக்கோஸ்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இது ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கான்றது தெரியணும். இப்போ இந்த குளுக்கோஸ், இந்த ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்ல பார்த்தோம்னா கார்பன் 1ல நம்மளுக்கு ஆல்டிஹைடிக் குரூப் இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்த இந்த ஆல்டிஹைடிக் குரூப் வந்து ஆக்சைடு லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் அ நான் ரெடியூசிங் சுகர் பார்ட். So first glucose is a non-reducing sugar part. செகண்டுக்கு வரும். செகண்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் கார்பன்ல இருக்கக்கூடிய OH தான் வந்து இன்ட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஆனா நம்மளுக்கு வந்து C1ல தான், இந்த பார்ட்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆல்டிஹைடிக் பார்ட் இருந்தது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆல்டிஹைடிக் பார்ட் ஃப்ரீயா இருக்கனால இது வந்து ரெடியூசிங் பார்ட். ஸோ ரெடியூசிங் சுகர் பார்ட் இது. அப்போ ஒரு ஆல்டிஹைடிக் பார்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால this maltose will reduce tolerance and Fehling solution. Therefore this is said to be a reducing sugar. சரியா? மேல வந்து சுக்ரோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 முக்கியமான பார்ட்டும், ஃபர்ஸ்ட்னுடைய ஆல்டிஹைடிக் பார்ட்டும், ரெண்டாவது ஃப்ரக்டோஸினுடைய செகண்ட் கார்பனினுடைய கீட்டோனிக் பார்ட்டும் நம்மளுக்கு லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆயிடுது. ஸோ அந்த இடத்துல வந்து ரெடியூசிங் பார்ட் எதுவுமே கிடையாது. ஆனா இங்க வந்து 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ்ல
ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா டி குளுக்கோஸினுடைய கார்பன் 1 அதாவது ரெடியூசிங் பார்ட் வந்து ஆக்சைடு லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆனதுனால ஃப்ரீ கிடையாது. ஆனா செகண்ட் ஆல்ஃபா டி குளுக்கோஸ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரெடியூசிங் பார்ட் அப்படியே இருக்கு. ஃபோர்த் கார்பன்ல இருக்கிற OH தான் வந்து இன்ட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆறதுனால இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ இது ரெடியூசிங் சுகர் பார்ட்ன்றதுனால நம்மளுக்கு ஆஸ் அ ஹோல் மால்டோஸை வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட்லயோ அல்லது ஃபெல்லிங் சொல்யூஷன் கூடயோ ட்ரீட் பண்ணும்போது அது நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால மால்டோஸை வந்து ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ மால்டோஸுக்கு நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமா மால்டோஸை வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன 2 மோனோசாக்கரைட் கிடைக்குது, ஆல்பா டி குளுக்கோஸ், ஆல்பா டி குளுக்கோஸ். ஸோ கிளைகோசிடிக் லிங்கேஜ் எந்த கார்பனுக்கும் எந்த கார்பனுக்கும் ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் கார்பன் அதாவது C1 of first glucose and C4 of second glucose forms glycosidic linkage. Since the reducing part of second glucose remains there, it does reducing sugar னு சொல்றோம் because it reduces tolerance and Fehling solution. அடுத்தது மூணாவதா நம்ம பார்க்க போற ரெடியூசிங் சுகர்னு சொல்லலாம் அல்லது டைசாக்கரைட் அப்படின்றது லாக்டோஸ். ஸோ லாக்டோஸை வந்து நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இது நம்மளுக்கு 2 மோனோசாக்கரைடு கொடுக்கும். ஒன்னு வந்து கேலக்டோஸ், இன்னொன்னு வந்து குளுக்கோஸ். ஸோ கேலக்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு இதுவும் வந்து நம்மளுக்கு 2 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும், 2 சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும். அதனால ஒன்னு ஆல்பா இன்னொன்னு பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்மளுக்கு கொடுக்கிறது பீட்டா டி கேலக்டோஸ். இந்த இடத்துல குளுக்கோஸ் வந்து பீட்டா டி குளுக்கோஸ். ஸோ இந்த ஆல்பா பீட்டா நம்ம கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேலக்டோஸ் வந்து பீட்டா டி கேலக்டோஸ், குளுக்கோஸ் வந்து பீட்டா டி குளுக்கோஸ். ஸோ கேலக்டோஸ்னுடைய ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் பைரனோ ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம வந்து மில்க் சுகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து மில்க்ல இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மில்க் சுகர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கேலக்டோஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். பைரனோ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த இடத்துல இங்க வந்து OH, H, H, OH, OH, H, OH, H. ஸோ CH2OH, H பார்ட். இது வந்து பீட்டா டி கேலக்டோஸ். அடுத்தது நம்ம பீட்டா டி குளுக்கோஸ் போட போறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். OH, H, HOH, OH, H, இங்க H, இங்க OH. இந்த இடத்துல as usual CH2OH, H. இது பீட்டா டி குளுக்கோஸ். இப்போ நம்ம கார்பன் கவுண்ட் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், 5 and 6. இங்க வரும்போது 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கேலக்டோஸும் குளுக்கோஸும் கம்பைன் ஆகும் பொழுது நமக்கு லாக்டோஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ லாக்டோஸ் ஃபார்ம் ஆகும்போது 2 மோனோசாக்கரைடுக்கு நடுவில் கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல எது எது இன்ட்ராக்ட் பண்ண போகுதுன்னா கார்பன் 1ம் கார்பன் 4ம். ஸோ இதுல இருக்க OHம் இதுல இருக்க OHம் என்ன ஆக போகுது, இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணுது, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நடுவுல நமக்கு கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கேலக்டோஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல H இருக்கு. சரியா? அப்புறம் இங்க வந்து அதே மாதிரி இது வந்து கார்பன் 1ல இது OH, H.
இந்த இடத்துல பார்த்தோம்னா இது 4th கார்பன், இது 1st கார்பன், இங்க வந்து H இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆக்ஸிஜன் எதுக்கு நடுவுல இப்படி வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா இங்க இருந்து இங்க வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுறதுனால இதுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு லாக்டோஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சைடு லிங்கேஜ். இப்போ நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க எந்த 2 கார்பனுக்கு நடுவுல நம்மளுக்கு லாக்டோஸ்ல ஆக்சைடு லிங்கேஜ் வருதுன்னா C1 ஆஃப் என்ன எழுதுவோம் C1 ஆஃப் galactose with C4 ஆஃப் glucose. சரியா C1க்கும் C4 கேலக்டோஸினுடைய கார்பன் 1க்கும் குளுக்கோஸினுடைய கார்பன் 4க்கும் நடுவுல நம்மளுக்கு லிங்க் வருது. இப்போ இது ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இங்க என்ன ஆகுது இந்த கேலக்டோஸ்ல வந்து இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ கார்பன் 1ல தான் நம்மளுக்கு அந்த ரெடியூசிங் பார்ட் இருக்கும். ஸோ அதுல இருக்க அந்த கார்பன் 1ல இருக்க ரெடியூசிங் பார்ட் என்ன ஆயிடுது கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகுறதுனால இந்த கேலக்டோஸ் பார்ட் வந்து இட் இஸ் அ நான் ரெடியூசிங் பார்ட். குளுக்கோஸ்ல அதே மாதிரி நம்மளுக்கு ரெடியூசிங் பார்ட் எங்க இருக்கும் இந்த கார்பன் 1ல தான் ரெடியூசிங் பார்ட் இருக்கும். ஆனா இந்த இடத்துல கிளைகோசிடிக் லிங்கேஜ்ல நம்மளுக்கு கார்பன் 4 இன்வால்வ் ஆகுறதுனால கார்பன் 1ல இருக்கக்கூடிய ரெடியூசிங் பார்ட் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ இது ரெடியூசிங் பார்ட். அப்போ கேலக்டோஸ் வந்து நான் ரெடியூசிங் பார்ட்டா இருந்தாலும் குளுக்கோஸ்ல நம்மளுக்கு ஃப்ரீ ஆல்டிஹைடிக் பார்ட் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபெல்லிங் சொல்யூஷனையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம லாக்டோஸை ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். சரியா ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கேலக்டோஸ்ல ஃப்ரீ ஆல்டிஹைடிக்கோ அல்லது கீட்டோனிக் அதாவது ஃப்ரீ ரெடியூசிங் பார்ட் இல்லாம அது நான் ரெடியூசிங்காவே இருக்கு. ஆனா குளுக்கோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கார்பன் 1ல தான் நம்மளுக்கு ரெடியூசிங் குரூப்ஸ் அது வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம C4 தான் நம்மளுக்கு லிங்கேஜ்ல இன்வால்வ் ஆகுது. அதனால குளுக்கோஸ்ல ரெடியூசிங் பார்ட் அப்படியே இருக்கிறதுனால இது டாலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபெல்லிங் சொல்யூஷனையும் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால இதை நம்ம ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப லாக்டோஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லாக்டோஸ் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மோனோஹைட்ரைட்ஸ் கிடைக்குது பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் கிடைக்குது. கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்றது கார்பன் 1 ஆஃப் கேலக்டோஸ் வித் கார்பன் 4 ஆஃப் குளுக்கோஸ். இது ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கான்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ ரெடியூசிங் சுகர். ஸோ அப்போ டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு டாபிக் படிக்கும் போது ஒரு லாக்டோஸோ மால்டோஸோ சுக்ரோஸோ படிக்கும் போது அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க நம்ம எந்த பார்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டைசாக்ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல இருந்த கொடுத்த கண்டென்ட்டை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம். இதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் இது வந்து தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். வெறும் போர்டு எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்தந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம மார்க் கரெக்டா அட்டன் பண்ணி நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.